குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். ஓகே, பிரியாணி பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து வாட்டர் அந்த எல்லா ரெசிபியும் என்னோடய லைவில் இருக்கும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சென்டரில் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அண்ட் பிரியாணி ரைஸ் வந்து இது வந்து 2 years ஓல்டு ரைஸ், அதனால ஒரு 1/2 hour ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும். புது அரிசினா ஊற வைக்க கூட வேண்டாம், சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். இது 2 வருஷம் ஓல்டு ரைஸுங்கிறதுனால நம்ம ஊற வச்சேன். இப்போ வந்து தண்ணியும் ரைஸும் ஒன்றா இருக்கிற வரைக்கும், லைக் ஒரே லெவலாக இருக்கணும் பிரியாணி, அது வரைக்கும் இப்படி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போடணும். தம் எப்படின்னா, லைக் இது லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹெவியான ஏதாவது ஒரு விஷயம், ஒரு தண்ணியோ ஏதோ இது பண்ணிட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 minutes அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி ரெடி. அப்போ நான் உள்ள ப்ரொசீஜரை சேர்த்து காமிக்கிறேன் இதோட சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து அந்த ரைஸும் தண்ணி எல்லாம் ஒரு சேமாக இருக்கும்போது லிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஹெவி வெயிட் அதாவது உள்ளே வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. 15 minutes எக்ஸாக்டாக, ஒரு 12 minutes ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம், அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சவுண்டு மியூசிக் கொடுக்கணும் மக்களே. ஓகேங்களா? இங்கே லைட்டாக புகை வருது பாருங்கள், அப்போவே தம்மெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. இப்போது ஒத்த கையில் இதை தூக்குறேன். அம்மா அட ஹபா, இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரெடியா? 1 2 3 யார் ரெடி? நோடுது அரிசி இப்படி குத்தி குத்தி இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு செக், பிரியாணி செக் போட்டு உடைக்கக்கூடாது. ரைஸை தண்ணி இருக்கான்னு பார்க்கணும், கொஞ்சம் இருக்கு. ஸோ சிக்கன்லாம் வெந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அகைன் க்ளோஸ் த லிட். மக்களே, பிரியாணி will be ready in 5 minutes. எப்படி? என்னோட ஃபைனல் பிரியாணி ரெடி. ரைத்தா, பிரியாணி, மொய்தோ. சண்டே வந்து இன்னைக்கு எனக்கு பிரியாணி டே. ஆக்சுவலாக பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்னொரு டைம் வேணால் ரெசிபி சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நானே சொல்கிறேன். அது வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு. எம்மி, காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹாப்பி சண்டே, பாய்.